Good morning to everyone. I am Swaminathan here. I am a facilitator. I have developed more than 80 to 90 modules out of my experience where it will be highly useful to the student society and different types of aspirants. Today's module is nothing but confidence. Again, it is in bilingual. We will go through the slides. Confidence. It is a belief or feel with the faith one has on somebody or something. கான்ஃபிடென்ஸ் எனப்படுவது நம்பிக்கை. ஒரு பொருளின் மேலோ அடுத்தவங்க மேலோ நம்ம கொண்டுள்ள ஒரு நம்பிக்கை தீர்மானம் தான் கான்ஃபிடென்ஸ். How it is going to work out on others in our life. Confidence, it differs. Self-confidence, overconfidence. There are several aspects to be seen. Let us start with self-confidence. Self-confidence is nothing but தன்னம்பிக்கை. How it is to be created. An attitude of self-confidence. ஒரு அணுகுமுறை, மனோபாவம் ஒரு தன்னம்பிக்கை மேல் எப்படி இருக்கும் என்பதை we are just going to see. In self-confident, it varies. Different aspects are there. Handling the criticism. How to handle the criticism which is going to enhance your self-confidence. Individual skills and abilities will also, it is directly proportional to that. Self-acceptance with trust. Sense of control in life. Self-strengths and weakness. Self-positive view. Setting realistic expectations. Setting realistic goals. Assertive communication. These are all the main points where these points are directly or involved or integrated with self-confidence. Handling criticism is nothing but ஒருவர் நம்மளை விமர்சிக்கும் போதோ நம்ம அடுத்தவங்களை விமர்சிக்கும் போதோ அந்த தன்னம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுவது. இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், ஒருத்தவங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்கும் அந்த திறன் அதை தீர்மானிக்கிறது. ஒருத்தவங்க அக்செப்டன்ஸ் வித் ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையோட முழுமையோடு ஏற்றுக்கொள்ளும் ஒரு பொறுப்பு. சென்டர் ஆஃப் கண்ட்ரோல், தன்னைத்தானே கட்டுப்படுத்துக. லைஃப்பில் அவங்களோட வாழ்க்கை முறையில் ஒரு கட்டுப்படுத்தும் தன்மை இருந்தால் இட் இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் அவர் தன்னம்பிக்கையை மிகைப்படுத்தும். ஒருவருடைய தனிப்பட்ட பலம் பலவீனம், வலிமையும் வலிமையல்லாத குறைகள் உள்ளதும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் பாசிட்டிவ் வியூ, நேர்மறை எண்ணங்கள், தன்னோட நேர்மறை எண்ணங்கள் இட் இஸ் கோயிங் டு டூ ஒண்டர்ஸ். செட்டிங் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், தத்துருவமான எதிர்பார்ப்புகளை கொண்டு செல்லும் கடமை. செட்டிங் ரியலிஸ்டிக் கோல்ஸ், தத்துருவமான இதை செய்ய முடியும் என்று ஏற்றப்படக்கூடிய இலக்கை அடையும்போது அந்த மாதிரி இலக்கை தீர்மானித்தால் அது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு செயல். அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு மெய்மை சார்ந்த உறுதியான ஒரு செய்தி தொடர்பு. These are all the factors which is going to influence on your self-confidence. Importance, அதோட நன்மைக்கு என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன? To have self-belief, to feel comfortable, to know self-worthiness, to get belief of people, to achieve success, and to have social connectivity. These are all the important factors involved in belief. That is nothing but confidence. Let us see in Tamil. To have self-belief, சுய நம்பிக்கை கொண்ட ஒருவர் ஃபீல் கம்பேர், ஒரு ஆறுதலாக ஒரு எடுத்துரைக்கும் தன்மை கொண்டவர் இருக்க வேண்டும். தன்னுடைய
தகுதி செயல்பாட்டை அறிந்திருக்க வேண்டும். சமுதாய நம்பிக்கை வேண்டும். வெற்றி வாய்ப்பு அடைவோம் என்ற ஒரு தீர்மானத்தோடு முடிவெடுத்து செயல்பட வேண்டும். சமூக இணைப்பு கொண்ட ஒரு நபராக இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு தவிர்த்து செயல்பட வேண்டும். These are all the things involved. How to acquire it? அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது? Confidence cannot be learned. It is a state of mind to be improved. Confidence, தன்னம்பிக்கை, நம்பிக்கை என்பது அறியப்படுவதில்லை. தெரிந்து கொண்டு எக்ஸ்பீரியன்ஸால் வர்றது ஸ்டேட் ஆஃப் மைண்டு. ஒரு மனோபாவம் கொண்ட ஒரு உள் செயல், அதோடு ஒன்றியது தான் அது. அதை எப்படி ஹவு டு இம்ப்ரூவ் இட், அதை எப்படி செயல்திறனை கொண்டு வந்து அதை எப்படி மிகைப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் அனுபவிப்பது. இட் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் திங்கிங், ப்ராக்டிஸ், ட்ரைனிங், நாலேஜ், இன்ட்ராக்டிங் வித் அதர்ஸ். எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை கொள்ள வேண்டும். டெய்லி திறம்பட முயற்சி செய்ய வேண்டும். திறம்பட பயிற்சி எடுக்க வேண்டும். உன்னுடைய அறிவு ஞானத்தை வளர்க்க வேண்டும். அடுத்தவர்களோடு கூடி மகிழ்ந்து உரையாட வேண்டும். இத்தனை இருந்ததினால் நம்பிக்கை என்பது நிச்சயமாக ஒரு மனதினிடம் உருவாகும். பெனிஃபிட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அதோட நன்மைகள் என்ன? கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட நன்மைகள் என்ன? இண்டிவிஜுவல்ஸ் கெட் energized with better relationship. One can influence others easily. Emotion control, more determination. With quality work, behaviors control, enhance respect. These are all the factors involved. These are all the benefits out of confidence. நம்பிக்கையின் பால் எடுத்து அதனால் நம்ம பயன்கள் என்னவென்று கேட்டால், இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனிதனோட சிறப்பு தன்மையை காமிக்கும் போது அவனுக்கு ஊக்கம் கிடைக்கிறது. அடுத்தவங்களோட நாடும்போது ஒரு நல்ல உறவு முறை கிடைக்கிறது. ஒன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் ஈஸிலி. அடுத்தவங்களோட செல்வாக்க ரொம்ப ஈஸியாக எளிதாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. உணர்ச்சி கட்டுப்பாடு கொண்டு வரப்படுகிறது. தீர்மானித்தல் அதிகரிக்கப்படுகிறது. நம்மளுடைய வேலைப்பாடுகளுடைய வெற்றி தரத்தோடு நிர்ணயிக்கப்படுகிறது. பிஹேவியர் கண்ட்ரோல், நடத்தை அதை கட்டுப்பட்டு கொண்டு என்ஹான்ஸ் ரெஸ்பெக்ட், நம்முடைய மதிப்பு மரியாதை மரியாதையும் கூட்டப்படுகிறது. These are the things where in confidence we are going to get benefits. Other parameters, அதோட வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன இதுக்கு. It affects performance through behaviors. Confidence is acquired through situation. Self-confident one can achieve desired goal. One can achieve desired goals through self-confidence. It increases the presentation skills. It is defined as soft skills. It affects performance through behavior. ஒரு நம்பிக்கை கொண்ட ஒருத்தவன் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவன் முயற்சிப்பதெல்லாம் வீணாயிடும். அவன் நன்னடத்தை தான் செயல்திறன் பாதிப்பு என்று பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நத்திங் பட் செயல்திறன் பாதிப்பு. அவனை நடத்தையே செயல்திறனை மேம்படுத்தி காண்பிப்பதும் அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணியாக மாறுகிறது. கான்ஃபிடென்ஸ் இஸ் அக்யூர்ட் த்ரூ சிச்சுவேஷன். நம்பிக்கை அந்த நிலைப்பாட்டுடன் ஒன்றியது. அதை சார்ந்து தான் நம்பிக்கை அடைய முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒன் கேன் அச்சீவ் டிசைர்ட் கோல்ஸ். தன்னுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உண்டு பண்ணுகிறது. இட் இன்க்ரீசஸ் தி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். ஒருத்தவனை எடுத்துரைக்கும் முறை, செயல்முறை திறன் இதை அதிகரிக்கப்படுகிறது. இட் இஸ் டிஃபைன்ட் as சாஃப்ட் ஸ்கில்ஸ்.
இது ஒரு மென்பொருள். நீங்கள் எடுத்திருக்கும் துறை மேலாண்மை எப்பேற்பட்டவங்க என்ற மேலாண் முயற்சியை காட்டி கொடுக்கிறது. கம்பேரிசன், ஒப்பிடுதல், கான்ஃபிடென்ஸை எப்படியெல்லாம் நம்ம ஒப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. How to improve it? Comparison, confidence and overconfidence. நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அதிநம்பிக்கை, 3 விதமாக பிரிக்கலாம். Confidence, probabilities are expected ones, good trait, sure about course of action, originates from the post of success, right decisions are made, success ratio is more, secured expectations, strength, weakness are known, judgments are mostly acquired. கான்ஃபிடென்ஸில் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஒன்ஸ், சம்பவிக்கக்கூடிய தன்மைகள்லாம் எதிர்பார்த்த ஒன்றாக அமைகிறது. அந்த நம்பிக்கை ஒரு விசேஷ குணமாக மாற்றப்படுகிறது. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், தொடர் நடைவகைகளை சரியாக முடிக்கும் காலகட்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறது. இது ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் சக்ஸஸ். நம்ம முற்றுகிட வெற்றியோட தீர்மானத்தை நிறுத்தி அந்த வெற்றி தீர்மானத்தை முன்கூட்டு காமிக்க தான் கான்ஃபிடன்ஸ் உருவாகிறது. நம்ம என்னதெல்லாம் வெற்றி, இது திருப்பி போனால் நம்ம இதில் வெற்றி காணலாம். ரைட் டிசிஷன்ஸ் ஆர் மேட், சரியான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. சக்ஸஸ் ரேஷியோ இஸ் மோர், பாதுகாப்பான வெளிப்பாடு அதிகரித்து சக்ஸஸ் ரேஷியோ இஸ் மோர், வெற்றி வாய்ப்பினுடைய விகிதாச்சாரத்தை அறிவுபடுத்துகிறது. செக்யூர்டு எக்ஸ்பிரஷன்ஸ், பாதுகாப்பான வெளிப்பாட்டை கொடுக்கிறது. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஒருவனுடைய வலிமை, ஒருவனுடைய வீக்னஸ், பலம் பலவீனம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்பிக்கை அதிகமாக ஊட்டிக்கிறது. ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி அக்யூரேட், இதேமாரி உள்ளவங்களுடைய விகிதாச்சாரம், வெற்றி விகிதாச்சாரம் கரெக்டாக அமையும் மோஸ்ட்லி. ஓவர் கான்ஃபிடென்ஸ், மிஸ்காலிபரேஷன் ஆஃப் சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டிஸ். இந்த அதிநம்பிக்கை எனப்படுவது மிஸ்கால்குலேஷன். சரியான இடத்துல நம்ம சரியான இடத்துல சரியான பொருளை கொண்டு போக முடியாது. அவனுடைய விடை, அவன் என்ன ஒரு சரியான தீர்மானத்துக்கு ஒரு ரீச் ஆக முடியாது. இது ஒரு விசேஷ குணம் அன்று. ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் உள்ளவங்க எக்ஸஸ் பிலீஃப் ஆன் எபிலிட்டிஸ், தன் மேல் உள்ள திறனை அதிகப்படுத்தி பூஸ்ட் பண்ணி காமிச்சிக்கிறது. இட் மே லீட் டு ஃபெயிலியர்ஸ் டியூ டு எக்ஸஸ் இமேஜினேஷன். தன்னை அதிகப்படுத்தி திறனை ஓவராக இமேஜின் பண்ணுறது. என்ன நடக்கும் என்ன நடக்காது, ஒரு இதில் காற்றடித்து பறக்கும் நிகழ்ச்சி ஒன்று அப்படியே அமைஞ்சிட்ருக்குது. இக்னோர் நோன் ஃபேக்ட்ஸ். ஒரு அறியாமையினால் தெரியாமையினால் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை மறந்து செயல்படுவது. இதில் வெற்றி வாய்ப்புகள் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உள்ளவங்களுக்கு, அதிநம்பிக்கை உள்ளவங்களுக்கு கம்மி. செக்யூர்டு எக்ஸ்பிரஷன், பாதுகாப்பான வெளிப்பாடு இங்கு கிடையாது. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஒருத்தன் ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தால் அவனுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அவங்களுக்கே தெரியாமல் போயிடும். எது எடுத்தாலும் எனக்கு தெரியும் தம்பி கைப்பிடிச்சு சொல்லுவதனால அவனுடைய பலவீனம் மறைக்கப்படுகிறது. நல்லா இருக்காது. ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் நாட் அக்யூரேட், சரியான முடிவு சரியான தீர்ப்பை அவங்களால் எடுக்க முடியாது. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையின்மை. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் நத்திங் பட் நம்பிக்கையின்மை. அதனுடைய செயல் விளைவுகள் எப்படி? ட்ரமாட்டிக் எஃபெக்ட் ஆன் கேரியர், கீப்ஸ் இன் கம்ஃபர்ட் ஜோன், ஃபீல்ஸ் சேஃப் வித் லிட்டில் ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர், மே லேக் இன் செல்ஃப் மோட்டிவேஷன், இட் அண்டர்மைன்ஸ் செல்ஃப் எஸ்டீம். ஒரு நம்பிக்கையின்மை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விகைத்த வாழ்க்கை போக்கை கொடுக்கிறது. வாழ்க்கை போக்கிலேயே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. நம்பிக்கை இன்மையை இருந்தால் செயல் விளைவுகள் பாதிக்கப்படும்.
ஃபீல் பண்ண அவனை ஒரு சரியான இடத்துல ரொம்ப ஃப்ரீயாக ஜோனு முயற்சி செய்யாத ஒரு ஜோனில் கொண்டு தள்ளிடும். ஃபீல் சேஃப் வித் லிட் ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர். சின்ன ரிஸ்க் எடுத்து ஒரு ஃபெயிலியர் வீழ்ச்சியை காணும்பொழுது அதை இனிமேலுக்கு அதுமாரி ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியின்மையை கொடுத்து விடுகிறது. நீ லேக் இன் செல்ஃப் மோட்டிவேஷன். சுய ஊக்குவிப்பை அதிகப்படுத்தாமல் குறைக்கப்படுகிறது. இட் அண்டர்மைன் செல்ஃப் எஸ்டீம். சுய மரியாதையை வெளிப்படுத்தும் தன்மையை குறைக்கிறது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னம்பிக்கையோட விளைவுகள், செயல் விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் லோ செல்ஃப் எஸ்டீம். குறைந்த வழியில் உங்களுடைய சுயநம்பிக்கை இதெல்லாம் வீணாக போகும். கிரியேட் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் அண்ட் லோன்லினஸ். இன்க்ரீஸ் லைக்லிஹுட் ஆஃப் டிப்ரெஷன், ப்ராப்ளம்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். Seriously impair academic job performance, lead to vulnerability to drug and alcohol. நம்பிக்கையின்மை அவனுடைய சுயமரியாதையும் சுக ஒழுக்கத்தையும் குறைத்து கெடுத்துவிடும். கிரியேட் ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஒரு எதிர்பார்ப்பு உள்ள மன உளைச்சல், அழுத்தம், ஒரு தனிமைப்படுத்தி காமிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி உள்தள்ளுகிறது. ப்ராப்ளம்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப். அவன் உறவின் முறையிலையோ நண்பர்களுக்கு சம்பாதிக்கிறதுலையோ ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், அன்பு பரிமாறும் புணர்ச்சி வாழ்க்கையிலும் நிறைய இடையூறுகள் ஏற்படுகிறது. சீரியஸ்லி இம்பேர் அகடமிக் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். உன்னுடைய படிக்கக்கூடிய தன்மையில் ஆண்டாண்டு நடக்கக்கூடிய இதில் உன்னோட பணிவிடை பொறுப்பை மாற்றி அமைக்க ஏதுவாகிறது. லீட் டு வல்னரபிலிட்டி டு ட்ரக் கண்ட்ரோல். பாதிக்கக்கூடிய தன்மை கொடுத்து மோசடி வழிகளை ஈடுபடுத்தி ட்ரக் அடிக்டாக மாறுறதுக்கு அடிமைப்படுத்தப்படுகிறது. பூஸ்டிங் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்துவது எப்படி? Visualize as per perception, self-affirmation, do things which scares, question on inner critic, take rejection challenge, create win-win situation, help someone, self-care, create personal boundaries, set mental equilibrium, self-challenge on bad thoughts, self-relaxation, goal setting, trial on new things, self-acceptance. These are all the things which will increase and activate to boost your self-confidence. உங்களுடைய தன்னம்பிக்கை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் visualize as perception. நீ உன்னுடைய சுய கருத்து கொண்டு அதன் தன்மையை உட்கிரகித்து பார்க்க வேண்டும். சுய உறுதி கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டான ஒரு செய்தி இருக்கும்போது அது எப்படி தான் நடக்குதுன்னு செய்து காண்பிக்க வேண்டும். கேள்வியானவன் சுய விமர்சனப்படுத்தி கேள்வி கேட்டுக்கொள்ளும். நம்மளை ஏன் அவன் அப்படி விமர்சிக்கிறான், என்ன இருக்குது, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆட்டிடியூடை மாற்றுவோம், மனப்போக்கை மாற்றுவோம். ஆட்டிடியூடு மாற்றி மனப்போக்கை மாற்றி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்திருந்தால் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அண்ட் பூஸ்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஹெல்ப் சம்பன், கிரியேட் வின்-வின் சுச்சுவேஷன். வெற்றி 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 அந்த ஒரு நிலையை தான் அது கொடுக்கும், தோல்வி என்ற நிலையே கொடுக்காது. ஹெல்ப் சம்பன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கள். செல்ஃப் கேர், சுய பாதுகாப்பு. கிரியேட் பர்சனல் பவுண்டரிஸ், உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும். செட் மென்டல் ஈக்குவலிபிரியம், மன சமநிலைப்படுத்த வேண்டும். செல்ஃப் சேலஞ்ச் ஆன் பேட் தாட்ஸ், ஒரு விதமான சேலஞ்சு, மோசமான எண்ணங்களை தவிர்த்து, மோசமான எண்ணங்களை இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், விடுபட்டு வர வேண்டும் என்று ஒரு முயற்சியை கொண்டு வரும். செல்ஃப் ரிலாக்ஸேஷன், சுய தளர்வு எடுத்துக்கொள்ளப்படும். கோல் செட்டிங், இலக்கை தீர்மானிக்கப்படுகிறது.
ஒரு இலக்கு தீர்மானித்து இப்படி தான் பண்ணணும்னு கொண்டு வரப்படுகிறது. கோல் செட்டிங், ட்ரையல் ஆன் நியூ திங்ஸ், புது புது எண்ணங்களை உருவாப்பார், புது புது செயல்பாடுகளை ஈடுபட செய்வது. செல்ஃப் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் தன்மை. இதெல்லாம் இருந்ததுன்னா ஒருத்தவங்களுடைய தன்னம்பிக்கை ஊக்குவிக்கப்படுகிறது. ஃப்ரெஷ் பஞ்ச் ஆஃப் எனர்ஜி எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான எனர்ஜி, கொத்தான சக்தியை அள்ளி கொடுக்கப்படுகிறது. கான்ஃபிடன்ஸ் எ கீ டு சர்வை இன் திஸ் வேர்ல்டு, உன்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு ஒரு திறவுகோலாக அமைகிறது. இட் வில் ஹெல்ப் டு ரீச் ஹைட்ஸ், வாழ்க்கையின் உயரத்தை எட்டி பிடிப்பதற்கு ஏதுவாக உதவுகிறது. அவாய்ட் ஃபெயிலியர்ஸ், உன்னுடைய தன்னம்பிக்கை இருந்தால் பயம், தன்பயம், வாழ்க்கையில் உள்ள தடைக்கற்களை நீக்கி மிக விமர்சையாக பயணிக்கலாம். கெட் ஆஃப் தி ஷெல், ஒரு கூட்டிலிருந்து, கூட்டு அதாவது கூடு, ஒரு கூண்டு, அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. டோன்ட் பி ஹார்ட் நட் டு கிராக், ஒரு பாக்கு கொட்டையை மாதிரி உடைக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கப்படக்கூடாது. டோன்ட் பி ஹார்ட் நட் டு கிராக், அதாவது மனம் அழுத்தம் கொண்டு ஒரு உண்மையை கூறாதவனாக இருக்கப்படாது. லிவ் அப் டு எக்ஸ்பெக்டேஷன், உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். அவாய்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸ், மிகப்படுத்தப்பட்ட அதி நம்பிக்கையை குறைக்க வேண்டும். அவாய்டு ஈகோ, அகங்காரம் தள்ளி வைக்கப்பட வேண்டும், கிள்ளி எறியப்பட வேண்டும். Then you will become somewhat, you can reach some kind of perfection. Tips to increase self-confidence, சுய தன்னம்பிக்கையை எப்படி கொண்டு வருவது, அதுக்குள்ள குறிப்பு. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சக்ஸஸ், ஸ்மைல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், ஹெல்த், டயட் அண்ட் யோகா, கன்வெர்ட் ஜெலஸ் டு டிசையர், லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் குட் திங்ஸ், ப்ராக்டிஸ் with everything. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சக்ஸஸ், உன்னுடைய வெற்றியை தீர்மானித்து முறைப்படுத்தி எங்கே இருக்குது என்றது கொண்டு வரணும். which will increase your confidence, self confidence. ஸ்மைல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், தினந்தோறும் கண்ணாடியை பார்த்து மகிழ்ந்து சிரித்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முகத்தின் சிறப்பு உன் உள்ளத்தின் வெளிப்பாடு. உன்னுடைய அகத்தில் உள்ளது முகத்தில் காமிக்கணும். அகத்தில் கோபத்தை வச்சு முகத்தில் சிரிப்பை காமிக்க நினைக்கும் போது சிரிப்பு கண்ணாடியை காமிச்சு கொடுத்துரும். ஹெல்த்தி டயட் அண்ட் யோகா, ஒரு சத்தான ஆகாரம், யோகா, இதெல்லாம் டெய்லி கடைப்பிடிக்கணும், அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். கன்வெர்ட் ஜெலஸ் இன்டு டிசையர், பொறாமையை தட்டி கிள்ளி இருந்து உன்னுடைய விருப்பத்தை கொண்டு வர வேண்டும். விருப்பு வெறுப்பு. லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் குட் திங்ஸ், லிஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு உட்காந்து பொறுமையாக உன்னுடைய நல்ல திங்ஸ் என்னென்ன, நட்பொருள், உன்னுடைய நன்பெயர், உன்னுடைய நல்ல கேரக்டர், நல்ல குணம் என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். ப்ராக்டிஸ் எவ்ரிடே, தினந்தோறும் முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். திஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை வளரப்படுகிறது. தென் இட் இஸ் directly proportional and it is going to reveal your secrets on dress code, positive attitude, bad and good analysis, avoid confusion, have nurturing friends, self-esteem with self-respect. These are all the things which is going to give you self-confidence and boost your self-confidence to lead your life in the correct direct path. Dress code, நீ போடக்கூடிய உன்னுடைய ட்ரெஸ்ஸு, ஆடை, ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களுடைய
சம்டைம்ஸ் அவங்க ஆட்டிடியூடையும் அவங்க கேரக்டரையும் நம்பிக்கை உள்ளவனா இல்லையாங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போடுவாங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும். சில பேர் கொலாமலான ட்ரெஸ்ஸு போடுவாங்க, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டாங்க, ஏதோ வாழ்க்கை நடத்துவாங்க. ஸ்மால் செக்ஸ் உள்ள சட்டை, சின்ன சின்ன கோடுக்கெலாம் உள்ள சட்டை போடுவாங்க, நீட்டாக இருக்கும், பயங்கர அழுத்தமான ஆளாக இருப்பாங்க. பெரிய பெரிய கட்டம் போட்ட சட்டை, ப்ராட் மைண்டட் பீப்புள் வித் சோஷியல் ஆக்டிவிட்டீஸு. லைட் கலர் பேண்ட்டு, டார்க் கலர் ஷர்ட்டு, ரொம்ப நீட்டாக எல்லார்ட்டையும் பழகணும்னு நினைப்பாங்க. லைட் கலர் ஷர்ட்டு டார்க் பேண்ட்டு இல்லை அது வேறு காம்பினேஷன். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காகவும் வாழக்கூடியவர்கள், தனக்காகவும் வாழக்கூடியவர்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணும். எடுக்கும் போதே இன்றைக்கி இந்த சட்டையை நம்ம போடுறோம் அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டே போட்டால் ஆள் ஃபுல்லாக நல்லா இருக்காது, நம்பிக்கை இழைப்போம். பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, உன்னுடைய நேர்மறையான மனப்போக்கை கொண்டு வர வேண்டும். பேட் அண்ட் குட் அனாலிசிஸ், உனக்குள்ள நன்மை தீமை, நீ நல்லவனா கெட்டவனா, எதுலலாம் நல்லது இருக்குது எதெல்லாம் நீ கெட்டவனாக இருக்குன்னு ஆராய வேண்டும். கெட்டதை கிள்ளி நல்லதை அள்ளி தக்க வைத்து கொள்ள வேண்டும். அவாய்ட் கன்ஃபியூஷன், உன்னுடைய வாழ்க்கையில் காமிச்சு என்ன கஷ்டங்கள் வரும் போகும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கன்ஃபியூஷனில் இருந்தாலே ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு தெள்ள தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவிலே ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது. அந்த முடிவிலே ஒரு கிளர்ச்சி இருக்க வேண்டும், மறுமலர்ச்சி பெற வேண்டும். ஹாவ் நர்ச்சரிங் ஃப்ரெண்டு, உன்னை சமாதானப்படுத்தி உன்னை வளர்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை நீ கூடயே வச்சுக்கணும். நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். உனக்குள்ளே செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை சுய ஒழுக்கம் இரண்டு கொண்டு நீ உன்னை மேலாண்மைப்படுத்தி மிகைப்படுத்தி நீ ஆள வேண்டும். தென் ஒன்லி it will boost your self-confidence. Be confident always whenever you go for a job or go for a study. Before that, plan it, select it, put your knowledge and have your hard work and think it over. Boost your energy through self-confidence. Create win-win situation and win the game always, so that you will be known as a man with historical evidence and you can create history in this world. ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய சரித்திர நாயகனாக நீ ஆக வேண்டும் என்று எண்ணினால் சுய ஒழுக்கத்தையும் சுயமரியாதையும் கொண்டு நல்லொழுக்கத்தை கொண்டு உன்னுடைய எண்ணங்களை மாற்றி தன்மானத்தை கொண்டு மனப்போக்கு சரியான நேர்மறை மனப்போக்கை கொண்டு உன்னுடைய கடின உழைப்பை கொடுத்து நல்ல தீர்மானங்களை பெற்று வெற்றி காண்டு வாழ்க்கையில் வீழ்ச்சியே கிடையாது வெற்றிதான் என்று நினைச்சு முழு மனிதனாக நீ உருவாக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய தனிப்பட்ட ஆசையாகவும் எங்களுடைய தனிப்பட்ட ஆசையாகவும் இருக்கும். Create win-win situation, try to win the game and try to create history in each and every walk of life. Have a wonderful, great and wonderful day and days to come. Thank you very much. Bye bye. All the best.